Class 10, example sum 3.49. A company initially started with 40 workers to complete the work by 150 days. Later it decided to fasten up the work, increasing the number of workers as shown below. The table column is given as the number of workers X and the number of days Y. That is given as 40, 50, 60, 75 and then 150, 120, 100 and 80. Graph the above data and identify the types of variation. And then second Roman number, from the graph find the number of days required to complete the work if the company decide to opt for 120 workers. If the work has to be completed by 30 days, how many workers are required? This is our question. Now we have to do the graph. First variations என்னன்னு கண்டுபிடிக்கணும். First variations கண்டுபிடிக்கணும்னா x and y கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. x பாருங்க இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது, 40 லேருந்து 50 ஆகுது, 50 லேருந்து 60, 60 லேருந்து 75 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பட் y கவனிங்க 150 லேருந்து 120, 120 லேருந்து 100, 100 லேருந்து 80. ஸோ x வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, y வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்படி ஆப்போசிட்டாக இருந்தால் இது வந்து இன்வர்ஸ் வேரியேஷன் ஆர் இன்டைரக்ட் வேரியேஷன் எப்படின்னு ரெண்டு இதில் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃப்ரம் த அபவ் டேபிள் எக்ஸ் இன்க்ரீஸ் அண்ட் ஒய் டிக்ரீஸ், then the variation is indirect variation. Indirect variation or inverse variation. என்ன சொல்லலாம்? இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்லலாம், இன்வர்ஸ் வேரியேஷன் சொல்லலாம். when x இன்க்ரீஸாக இருந்து y டிக்ரீஸாக இருக்கலாம், இல்லை x டிக்ரீஸாக இருந்து y இன்க்ரீஸாக இருக்கலாம். இப்படி ஆப்போசிட்டில் இருந்துச்சு அப்படின்னா இது இன்டைரக்ட் வேரியேஷன். சரிங்களா? இன்டைரக்ட் வேரியேஷனாக இருந்தால் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா xy is equal to k. Here k is the constant of proportionality. ஸோ கான்ஸ்டன்ட் வேரியேஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். தென் k is equal to x and y. k is equal to xy. இந்த xம் இந்த y ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். 150 is equal to 50 into 120. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இதில் எந்த டேபிள் இதில் இருக்க எக்ஸ் ஒய் ரெண்டுத்தில் எது எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் we get சேம் வேல்யூ, தட் இஸ் 6000 கிடைக்கும். தட் இஸ் k is equal to 6000 is the constant variation or constant proportionality. தென் above டேபிளிலிருந்து நம்ம plot the points எழுதிக்கலாம். above டேபிள்ஸ் வந்து 40, 150, 50, 120, 60, 100, 75, 80 and then இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6000 வரும். அப்படின்னா அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா இதோட இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 100 into 60 is 6000. மறுபடியும் இது இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா 120, இது அப்படி ரிப்பீட் ஆகுமா, 120 into 50. அதே இன்க்ரீஸ் பண்ணோம்னா 150 into 40. சரிங்களா? இது அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும், 6000 கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ கிராஃபுக்கு போயிடலாம். கிராஃபில் ஃபஸ்ட்டு ஸ்கேல் எழுதிக்கலாம். ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு அங்கே கொடுத்துருக்கிறதுல எக்ஸ் அண்ட் ஒயில் வந்து ஒர்க்கர்ஸ் அண்டு இதை கொடுத்துருக்காங்க, டேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸில் வந்து ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒயில் வந்து டேஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 ஒர்க்கர்ஸ் எழுதிடலாம். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 20 டேஸ் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் போட்டிருக்கோம். horizontal line is a x axis and vertical line is a y axis. இந்த யூனிட்ஸ் எல்லாம் பாருங்கள். இதில் எக்ஸில் வந்து நம்ம 10 யூனிட்ஸ் எடுத்துருக்கோம், 10 ஆட் பண்ணி போயிட்டு இருக்கேன், 10, 20, 30. ஒய் ஆக்சிஸில் 20 யூனிட்ஸ் எடுத்துருக்கோம், 20, 40, 60 ஆட் பண்ணி போயிருக்கோம். இதில் எக்ஸில் வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். சரிங்களா? ஒயில் வந்து நம்பர் ஆஃப் டேஸ், ஒயில் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் எழுதிக்கங்க. கொடுத்துருக்கிற டேபிள் காலத்தை வச்சு நம்ம எழுதுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணிடலாம். 40, 150,
50, 120, 60, 100 சரிங்களா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 40லேருந்து ஒய் ஆக்சிஸ் வந்து 150ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து 40லேருந்து மேலே போங்க. 150ன்னா இங்கே பாருங்கள் 140க்கும் 60க்கும் நடுவில் இருக்கணும். 40லேருந்து 150க்கும் நடுவில் இருக்கும். திஸ் இஸ் த பாயிண்ட் 40, 150. 140க்கும் 160க்கும் நடுவில் இருக்குது இல்லைங்களா, இந்த ரெண்டு தான் 40, 150. அண்ட் தென் 50, 120. 50 இங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் 50, ஒய் ஆக்சிஸில் 120 இங்கே இருக்குது. இது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பிளேஸ் தான் 50, 120. நெக்ஸ்ட் பாயிண்ட் 60, 100. எக்ஸ் ஆக்சிஸில் 60, ஒய் ஆக்சிஸில் 100 இந்த பாயிண்ட். திஸ் இஸ் 60, 100. அண்ட் தென் 75, 80. எக்ஸ் ஆக்சிஸில் 75னா 70க்கும் 80க்கும் இன் பிட்வீனில் இருக்கிறது இதுதான் 75. இதில் 80, இங்கே 80 எப்படி நேரவாங்க, இது எப்படி கொண்டு வாங்க, இங்கே இருக்க இந்த பாயிண்ட் 75, 80. நெக்ஸ்ட் பாயிண்ட் 100, 60 எடுத்துருக்கோம், நம்மளாக எடுத்துருக்கோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6000 வரணும்னு சொல்லிட்டு சரிங்களா. 100 எக்ஸ் ஆக்சில் 100, ஒய் ஆக்சில் 60 இது ரெண்டுத்தையும் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் தான் வந்து 100, 60. நெக்ஸ்ட் 120, 50. எக்ஸ் ஆக்சிஸில் 120, ஒய் ஆக்சிஸில் 50னா 40க்கும் 60க்கும் இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த லைன் இந்த பாயிண்ட் தான் வந்து 120, 50. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணலாம். கிராஃப் எப்படி வச்சுக்கோங்க, இது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இங்கேருந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு லைனில் ஜாயின் பண்ணுறீங்க. அந்த லைன் எப்படி இருக்குன்னா ஒரு கர்வாக இருக்குது சரிங்களா. இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இந்த கர்வுக்கு பேர் we call it as a curve or hyperbola. இது கர்வ்னு சொல்லலாம், இல்லைன்னா ஹைப்பர்போலான்னு சொல்லலாம் சரிங்களா, இந்த ஸ்மூத் கர்வ். இப்போது நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏற்கனவே கண்டுபிடிச்சோம், என்ன வேரியேஷன் சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். இல்லை செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் த கிராஃப் find the number of days required to complete the work if the company decide to opt for 120 workers. 120 ஒர்க்கர்ஸ்க்கு எவ்வளோ டேஸ் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க அவங்க சரிங்களா. இப்போது அந்த 120 டேஸ் ஒர்க்கர்ஸ்னும் போது இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸ் தான் நம்ம ஒர்க்கர்ஸாக எடுத்திருக்கோம் சரிங்களா. எக்ஸ் தான் வந்து ஒர்க்கர்ஸாக எடுத்திருக்கோம். 120 ஒர்க்கர்ஸுக்கு நேராக ஒரு லைன் போடுங்க. அது இந்த கர்வில் இந்த ஹைப்பர்போலாவில் எங்கே டச் பண்ணுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் போடுங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா 50ல் இருக்குது. ஸோ அப்போது 120 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா 50 டேஸில் கம்ப்ளீட் பண்ணலாம். தட் இஸ் த ஆன்சர். இப்போ இதுக்கு ஆன்சர் எழுதலாம். எப்படின்னா ஃப்ரம் த கிராஃபில் இருந்து நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். when the company decide to work with 120 workers is 50 days சரிங்களா. ஃப்ரம் த கிராஃப்னு போட்டிருக்கோம். இங்கே கிராஃபில் இருந்து 120 போது 50ல் போய் ரீச் ஆகுது சரிங்களா. நெக்ஸ்ட் see the third question, Roman number. See the third question. If the work has to be completed by 30 days, how many workers are required? இப்போ 30 நாளில் முடிக்கிறாங்கன்னா எவ்வளோ ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்கன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ 30 டேஸ்ன்னும் போது பாருங்கள், ஒய்யே தான் 30, இங்கே 20 to 40க்குள்ளே இருக்கிறது தான் 30. இங்கேருந்து ஒரு லைன் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எங்கே ரீச் ஆகுதுன்னு தெரியாது. பட் கிராஃப் இங்கே நம்மளுக்கு 140 வரைக்கும் தான் போட முடியும் சரிங்களா. இப்போது இதே நம்மளுக்கு ஃபார்ம் தெரியும், xy is equal to 6000 அப்படின்றது தெரியும், xy is equal to k சரிங்களா. அதை யூஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். தேர்ட் ரூம் நம்ம பாருங்கள். if the work has to be completed by 30 days, the number of workers required is, we know that xy is equal to k right. xy is equal to k அப்படின்னா x is equal to unknown value, இங்கே yன்றது 30 days and then k is equal to 6000. ஸோ x வேணும் அப்படின்னா 6000 30 ஆல் டிவைட் பண்ணுங்கள், 30 இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ we get 200. ஸோ it gets 200 workers. The workers required is 200. So that is the answer. Thank you students.